கியாவோட சொனோட் ஃபேஸ் லிஃப்ட்டை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. சொனோட் ஃபேஸ் லிஃப்ட்டில் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஹெட்லாம்பு டோட்டலாகவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி ஷேப்பில் வந்து டிஆர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாட்டம் சைடில் வந்து ஃபாக் லேம்ப் வந்து ஹரிசாண்டல் ஆக்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் லேம்ப்பு ஃபாக் லேம்ப் ஆப்ஷனும் ஜிடி லைனில் மட்டும்தான் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர், அதாவது 10.25 இன்ச்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் கிரில் டோட்டலாகவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. 3 இன்ஜின் ஆப்ஷனோட 7 வேரியண்ட்டில் வந்து இந்த சொனாட் ஃபேஸ் லிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட்டை வந்து 4 விதமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சீட் வந்து யூஸ் ஆகும். இதனால் டிரைவர் வந்து ரொம்ப வந்து டயர்டஸ் இல்லாமல் ஃபீல் பண்ணலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற 2 சீட்டுக்குமே ஃபுல்லி ஏர் வென்டிலேட்டர் சீட்டு கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜார்னியை வந்து லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு இந்த சொனாட் ஃபேஸ் லிஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேவிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10.25 இன்ச்சில் வந்து ஃபுல்லி டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேனல் இருக்குது. அதாவது கிளஸ்டர் மீட்டரும் சரி அல்ல நேவிகேஷன் ரெண்டுமே 10.25 ஒரே ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு ராயல் லுக்கு வந்து கொடுக்குது. ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 7 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 7மே வந்து போஸோட ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இதில் கிடைக்கும். எல்லாமே வந்து ஸ்பீக்கராக தான் கொடுத்துருக்காங்க. ட்விட்டர்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஸோ ஆம்பியன்ட் சவுண்ட் லைட்டிங் வந்து எல்லா கார்னர்லையும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நைட் மோடில் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக ஒரு லுக்கை கொடுக்கும். ஹூண்டாய் மாதிரி கியாவும் தன்னோட சொனோட்டோட ஃபேஸ் லிஃப்ட் எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அட்டாஸ் ஒன் டெக்னாலஜி வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சப்4 காம்பேக்ட் எஸ்யூவியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டாஸ் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கியா. வேறு எந்த ஒரு ஓஇஎம்லேயுமே அட்டாஸ் டெக்னாலஜி சப்4 காம்பேக்ட் எஸ்யூவியில் கிடையாது. இந்த அட்டாஸ் உள்ள டோட்டலாக 10 விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. 360 டிகிரி கேமரா, கொலிஷன் வார்னிங், அட்வான்ஸ்டு அசிஸ்டண்ட்டு, லாங் டிரைவ் கீப் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஒரு 10 விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து அட்டாஸ் ஒன்றில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 360 கேமரா மிட் வேரியண்ட்லேருந்து ஹை வேரியண்ட் எல்லா வேரியண்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வீல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அலாய் வீல் வந்து சேஞ்ச் பண்ணி டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிசைனே வந்து பழைய டிசைனோட கம்பேர் புது டிசைன் கொஞ்சம் நல்லாவே லுக்காக இருக்குது. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜஸ் வந்து மிட் வேரியண்ட்லேருந்து ஹை வேரியண்ட் வரைக்கும் எல்லா வேரியண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மாதிரி சன்ரூஃப் வந்து வாய்ஸ் அசிஸ்டட் எலக்ட்ரிக்கல் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் வந்து ஆப்ஷனாக எல்லா வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 45,000 அடிஷ்னல் நம்ம பே பண்ணோம்னா பேஸ் வேரியண்ட்லேயே சன்ரூஃபோட ஆப்ஷன் வந்து இந்த கியா சொனாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சென்டரில் வந்து எல்லா வேரியண்ட்லேயும் வந்து ஏசி வெண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு அம்சமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸில் ஃபுல்லாமே வெஹிக்கிள் நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ ஏர் பியூரிஃபையர் வந்து அடிஷ்னலாக ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம பேஸ் வேரியண்ட் வந்து எல்லா வேரியண்ட்டுக்குமே நம்ம இந்த ஏர் பியூரிஃபையர் ஒரு அடிஷ்னல் கிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 70 விதமான ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 70 என்னென்னங்கிறது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நைட் மோடில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை வந்து இந்த டிஆர்எல் லேம்பு ஃபேக் லேம்பு கொடுத்துருக்கு. அடிஷ்னலாக வந்து ஹெட் லேம்பு ப்ரொஜெக்டட் லேம்ப் போடும்போது வந்து ஃபுல்லாக நல்ல வெளிச்சமாக இருக்குது. கிரிலோட டிசைன் வந்து மேக்ஸிமம் அதிகமாக சேஞ்ச் பண்ணவில்லை. பழைய வேரியண்ட்டு கம்பேர் பண்ணி ஜஸ்ட்டு பாட்டம் லைனில் மட்டும் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. சொனாட் ஃபேஸ் லிஃப்ட்டோட பேக் சைடு வந்து பார்க்கும்போது ரியர் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டெயில் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய 2 லேம்பை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஜென்ரலாகவே கியா தன்னோட எல்லா வேரியண்ட்லேயுமே இந்த மாதிரி ரியர் லேம்ப் வந்து கொடுத்துட்டே வராங்க. ஏன் இந்த மாதிரி காமனைஸ் பண்ணுறாங்கங்கிறதுக்கான ரீசன் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு சில ஃபோட்டோஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நேரில் இன்றைக்கி லைவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸு. ரியரில் இருக்க அந்த கனெக்டட் லேம்ப்பு, ஃப்ரண்ட்டில் அந்த ஹெட் லேம்ப் ப்ளஸ் டைகர் நோஸ் கிரில், கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த ரியர் லேம்ப்பு, ஃபுல்லாக லெதர் சீட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க.